எனக்கு பசி எடுக்குது. நான் என்ன பண்ணணுன்ற உனக்கு பசிச்சா? சமைச்சு கொடு. காலையிலேருந்து வேலை ஓயாமல் வேலை செஞ்சுட்டு இப்போ தான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். நீ காத்தாலேருந்து என்ன பிடிங்கி கிழிச்சேன்னு கேட்குறேன். அப்படி கேட்டேன்னா என்ன அர்த்தம்? காலையில் என்ன அப்படி கேட்டேன்னாக்கா, நீ ராத்திரியெல்லாம் தூங்காமல் உட்காந்துட்டு இருந்துட்டு காலையில் தான் தூங்கி எழுந்திருக்கிற, 1 மணிக்கு எழுந்திருக்கிற. உனக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன், வேணா போய் பண்ணு. இல்லைன்னா நான் பண்ணி வச்சு சாப்பாடை சாப்பிடு போ. நீ பண்ணி வச்சது நல்லா இல்லை, புதுசாக எதனா சாப்பிடு. நல்லா இல்லைனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு சாபுதானா கிச்சடி மத்தியானத்துக்கு பண்ணணும்னு ஊற போட்டு வச்சுருக்கேன். வேணும்னா அதை போய் நான் சொல்கிறேன், ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். இங்கே உட்காந்துட்டு போய் பண்ணு. நான் டிவி பார்க்கணும், என்னால் பண்ண முடியாது இப்போல்லாம். ரொம்ப அட்ராசியஸாக பண்ணலாம். ஸோ வெக்கமில்லாம் அம்மாவை கூப்பிட்டு திருப்பி அடுப்பற்ற வைக்கிற மாதிரி நடிக்க வச்சு ரா மெட்டீரியல்ஸில் எண்ணெயை ஃபஸ்ட்டு கடாய்க்குள்ளே ஊற்றி ஜீரகத்தை போட்டு ஜீரகம் பொரியிற வரைக்கும் காத்துட்ருக்கணும். இதுக்கு நடுவில் மிளகா கருவேப்பிலை 2 நறுக்கி வச்சுக்கோங்க. தேங்காவும் துருவி வச்சுக்கோங்க. எக்ஸாஸ்ட் பண்ண போட மறந்துட வேணாம். மிளகா கருவேப்பிலையை ஃப்ரை பண்ண அப்புறம் ஏற்கனவே வேக வச்சு உருளைக்கிழங்கு இப்படி பொடிச்சு விட்டுக்கணும். அதை கட் பண்ணியும் போட்டுக்கலாம். ரைட் சைடில் துருவி வச்ச தேங்காய் இருக்குப்பாங்க, அதை அப்புறமா போடுவோம். இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஆங்கிளில் லெஃப்ட் சைட் டாப்பில் உங்களுக்கு கடைசியில் ஃப்ரைட் கிரவுண்ட்நட்ஸ் அதான் அதை எடுத்து பார்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு சர்க்கரை போட்டுக்கணும். உங்கள் சுவைக்கு ஏற்றாற் போல் போட்டுக்கொள்ளவும். சரி, இது எவ்வளோ நேரம் ஆகும்? நல்லா ஃப்ரை ஆகணும். எப்படியும் ஒரு 5 மினிட்ஸாவது ஆகும். அது வரைக்கும் என்ன பண்ணுறது? நான் பாட்டு பாடுறேன், நீ கேளு. ஓகே, பாடவா? காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன். காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன். காதோடுதான் நான் பாடுவேன். வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான். வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான். உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா, உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா, குலவிளக்காக நான் வாழ வழிகாட்டவா. காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன். காதோடுதான் நான் பாடுவேன். வேற லெவல். தேங்க்யூ. ஆயிருக்குமா? ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பாரு, போய் பார்ப்போமா? பாரு. ஓகே. மே, என்னடா என்ன எப்படி ஆயிருக்கு? இங்க வா மே, இங்க வா மே. என்னடா என்னாச்சு? என்னடா நன்னா தானடா வந்திருக்கு. நான் மட்டும் என்ன சொன்னேன்? இப்போ இங்க வந்து பாருங்க தானே சொன்னேன். நான் பயமுறுத்துறியா? நீ ஓவரா பேசுனல, அதனால தான். என்னது என்னையே கலாய்க்கிறியா நீனு? லைட்டா. லைட்டாவா? மாவனை உன்னை வச்சுக்கிறேன்டா. அப்புறம் ரொம்ப பாடாப்படுத்துற நீனு. இருக்குடா உனக்கு. மிச்சத்தையும் பண்ணுறது மம்மி தான் கூப்பிடுவோம். அப்படியே அந்த ஊற வச்ச சாபுதானாவை புழிஞ்சிட்டு, அதாவது இப்படி தண்ணியை புழிஞ்சிட்டு அதை இதுக்குள்ளே போடுறோம். இந்த சாபுதானா எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஒரு 5 மணி நேரம் தண்ணியிலே ஊற வச்சிடுறோம் முன்னாடியே. சாபுதானான்னா என்னன்னு பயந்துடாதீங்க. அது பேர் வெள்ளை ஜவ்வரிசி. என் பிள்ளை எல்லாத்தையுமே அரைகுறையாக சொல்கிறான். அதை நல்லா சுத்தப்படுத்தி களைஞ்சி 5 மணி நேரம் ஊற வைங்க. அது எப்படி தயாராகிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணாடி மாதிரி ஒரு பதம் வரும். அது வந்ததுக்கப்புறம் ஜவ்வரிசி வெந்துடுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, வேர்க்கடலையை நல்லா வறுத்து வச்சுருந்ததை மிக்சியில் 1-2 பொடிச்சு வச்சுக்கோங்க. அதை போட்டுட்டு தேங்காய் துருவலையும் போட்டு
கொத்தமல்லியும் போட்டுவிட்டு அடுப்பு அணைச்சிருங்க. அடுப்பு அணைச்சதுக்கப்புறமா எலுமிச்சம்பழ ஜூஸை புழிஞ்சு கிளறி விட்டால் நம்ம பண்ணின டிஷ்ஷு ரெடி. சாப்பிட்றதுக்கு பிளேட்டில் போட்டு சாப்பிட ரெடி ஆகிக்கலாம். எப்படியோ என்னையே இந்த டிஷ்ஷை பண்ண வச்சுட்டான். எப்படியோ போய் தொலை. நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது நல்லா இருந்ததுன்னா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எனக்கு செம யூஸ்ஃபுல்ப்பா, இல்லை என் ஃப்ரெண்டுக்கு யூஸ் ஆகும், ரிலேட்டிவ்க்கு சொல்லி இதை பண்ண வைக்கலாமே அப்படின்னு தோணுறவங்க மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்தியன் ஃபுட் படிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் அடிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. பாட்டு பாடிட்டே சமைக்கிறது எப்படின்றதே இந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சாய்ராம் மற்றும் ருக்மணி அவர்கள். பாய்.